வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பிரசன்ன முறையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் கண் திருஷ்டி தோஷம். அதாவது நமக்கு கண்ணு பட்டுருச்சு, யாரோ ஒருத்தவங்க திருஷ்டி பட்டு போச்சு, அதனால் குழந்தைக்கு வியாதி வந்துருச்சு, அல்லது தடங்கள் வருது, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏதாவது தடுத்துக்கிட்டே இருக்குது, வாழ்க்கையில் வீழ்ச்சி தான் அடையுது, மேலே முன்னேற்றம் அடைய முடியல, அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண் திருஷ்டி தோஷம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பிரசன்ன மூலிமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ ஒருத்தர் இந்த நாளில் இந்த டைமில் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 9/5/2024 இரவு 6:30 ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க. அந்த டைமில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேரில் இந்த டேட்டு, அதாவது அந்த கேள்வி கேட்கக்கூடிய டேட்டு, கேள்வி கேட்கக்கூடிய டைமும், கேள்வி கேட்கக்கூடிய பிளேஸ் என்ட்ரி பண்ணி அந்த டைமில் வரக்கூடிய கிரக நிலவரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நீங்கள் பலன் சொல்லணும். அதுதான் பிரசன்ன முறைப்படி பலன் சொல்கிறது. நீங்கள் பிறந்த ஜாதகத்தை வச்சு இந்த பலனை பார்க்கக்கூடாது. அப்போ கேள்வி கேட்குற நேரத்தில் என்ன கிரக நிலவரம் இருக்கோ அதை வச்சு பலன் சொல்லணும். லக்னத்தை வச்சு நீங்கள் சொல்லும்போது இது ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம், கண் திருஷ்டி இருக்குதா இல்லையாங்கிறது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படிங்கிறதுனால ஆரோட லக்னத்தை வச்சு தான் இந்த பலனை நீங்கள் சொல்லணும். அந்த டைமில் ராசி கட்டத்தில் ஒரு லக்னம் இருக்கும் பார்த்தீங்களா, அது உதய லக்னம், அதை வச்சு நீங்கள் பலன் சொல்லக்கூடாது. ஆரோட லக்னத்தை வச்சு பலன் சொல்லணும். அப்போ ஆரோட லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நேற்று தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆரோட லக்னத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கேள்வி கேட்க வந்தவர்கிட்ட 1லேருந்து 12க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள். அவர் என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த நம்பரை நீங்கள் லக்னமாக வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 5ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 5வது இருக்கிறது சிம்ம ராசி, அதனால் சிம்ம லக்னமாக ஆரோட லக்னத்தை போட்டு அதில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை வச்சு நீங்கள் பலன் சொல்லணும். இவ்வளோதாங்க. அப்போ ஆரோட லக்னம் எப்படி கணிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பிரசன்ன டைமில் எப்படி நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கண் திருஷ்டி தோஷம் இருக்குதா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண் திருஷ்டி தோஷம் இருக்குதா இல்லையா அந்த ஆளுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பாதகாதிபதியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். பாதகாதிபதி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எந்த இடத்துல எந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் பாதகாதிபதியாக வருவாங்க அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். அதாவது மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறோம். சர லக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம்னு சொல்லி 3 விதமாக பிரிக்கிறோம். சர லக்னம் அப்படிங்கிறது, சர ராசிகள் அப்படிங்கிறது 4 இருக்குது. 1, 4, 7, 10. இந்த 4 ராசிகள் சர ராசிகள். 1, 4, 7, 10. அதாவது மேசம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 லக்னங்கள் பார்த்தீங்கன்னா சர லக்னங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர லக்னத்துக்கு 11வது அதிபதி அவர் தான் பாதகாதிபதியாக வருவார். 11வது இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 11வது அதிபதி பாதகாதிபதி, 11வது இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஸ்திர லக்னம் அப்படிங்கிறது 2, 5, 8, 11. அதாவது 2வது ராசி, 5வது ராசி, 8வது ராசி, 11வது ராசி. இதை தான் ஸ்திர ராசிகள், ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஸ்திர லக்னங்கள் என்னென்ன அப்படின்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த 4மே ஸ்திர லக்னங்கள். இதுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, 9வது வீடு பாதகஸ்தானம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து உபய ராசிகள் அல்லது உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 6, 9, 12. அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 உபய ராசிகள், உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த 4 ராசிகளில் ஏதாவது ஒன்று லக்னமாக வந்தது அப்படின்னா அதுக்கு 7வது அதிபதி பாதகாதிபதியாக எடுத்துக்கணும். 7வது வீடு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்து தான் இந்த டாபிக் நம்ம போகணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் கண் திருஷ்டி தோஷம். இப்போ உதாரணத்துக்கு ஆரோட லக்னம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு 1லேருந்து 12க்குள்ள ஒரு நம்பர் கேளுங்க. இப்போ 5ன்னு சொன்னாங்கன்னா 5 சிம்ம லக்னமாக எடுத்துக்கணும், ஆரோட லக்னம். அப்போ அந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை வச்சு இந்த லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னங்கிறது ஸ்திர லக்னம். இதுக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய். 9ங்கிறது மேசராசி, மேசராசி அதிபதி செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் சிம்ம லக்னத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 9ங்கிறது பாதகாதிபதி, அந்த பாதகாதிபதி லக்னத்திலே இருக்குது, பாதகாதிபதி லக்னத்திலே இருக்குது அப்படின்னா கண் திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. இதில் 5 பாயிண்ட்டில் ஏதாவது ஒன்று வந்தாலுமே கண் திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம்.
ரெண்டாவது, லக்னாதிபதி பாதகாதிபதி சேர்ந்து வேறு ராசியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து கண் திருஷ்டி தோஷம்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சிம்ம லக்னமாக இருக்குது. சிம்ம லக்னத்தினுடைய அதிபதி யார்? சூரியன். அதுக்கு பாதகாதிபதி என்ன? சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து மேசராசி. மேசராசி அதிபதி செவ்வாய். அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து எந்த ராசியில் இருந்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் கண் திருஷ்டி தோஷமாக எடுத்துக்கணும். அடுத்து மூணாவது வந்து பிரசனம் கேட்க வந்த நாளில் பாதகாதிபதி நட்சத்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், அவரை தான் பாதகாதிபதியாக வர்றாரு. இப்போ செவ்வாய் வந்து ஒரு நட்சத்திரத்தில் இருக்கார், ஏதோ ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த நட்சத்திரம் வந்து இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு சந்திரன் வந்து அந்த நட்சத்திரத்தில் ஓடிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம பாதகாதிபதி நட்சத்திரம்னு சொல்கிறோம். பாதகாதிபதியினுடைய நட்சத்திரம். அதாவது சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் வந்து பாதகஸ்தானம், 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதி. அப்போ செவ்வாய் தான் பாதகாதிபதி. இப்போ செவ்வாய் வந்து ஏதோ ஒரு ராசியில் இருக்குது, ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வந்து இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. சந்திரன் வந்து இன்றைக்கி அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பிரசன்ன நாளில் பாதகாதிபதி நட்சத்திரம் ஓடினாலும் அதை வந்து நீங்கள் கண் திருஷ்டி தோஷமாக கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 3 தான் மெயின். இது போக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்டு இருக்குது. இதை வந்து சில பிரசன்ன முறைகளில் எடுத்துக்கிறது இல்லை, எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. இந்த இது வந்து ஆப்ஷனல். முதல் 3 பாயிண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் கண் திருஷ்டி தோஷத்துக்கு. இதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாதகாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து 8வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்னத்திலேருந்து 8வது இடத்துல பாதகாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்குது. உதாரணத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய், 2ஆம் அதிபதி புதன். அப்போ செவ்வாயும் புதனும் சேர்ந்து லக்னத்துக்கு 8வது இடமான மீனராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து மாந்தியும் 2ஆம் அதிபதியும் ரெண்டும் இணைஞ்சு லக்னத்திலேருந்து 8வது இடத்துல இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கண் திருஷ்டி தோஷம் இருக்குதா அப்படிங்கிறத இந்த 5 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா உறுதியாக நீங்கள் வந்து கண் திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டும் வந்து ஆட் பண்ணுறதுல தப்பு இல்லை. சில பிரசன்ன முறைகளில் வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து சொல்லப்படலை, சில இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து சேஃப்டி தான். கண் திருஷ்டி தோஷம் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த 5 பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பிரசனம் கேட்க வந்த டைமில் வந்து கண் திருஷ்டி தோஷம் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, பிரச்சனை இருக்குது, தடங்கள் இருக்குது, அடுத்தடுத்து வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில், என்ன பண்ணலாம்? இதுக்கு தீர்வு வேணும். கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தீர்வு சொன்னால் தான் அவர் வந்து நல்ல ஜாதகர். தீர்வு இல்லாமல் சும்மா அதை கண்டுபிடிச்சி பிரயோஜனம் இல்லை. அப்போ இதுக்கு தீர்வு என்ன, பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 அல்லது 7 வரமிளகாய் எடுத்துக்கணும், கடுகு எடுத்துக்கணும், கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ள மண்ணை கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி வியாழக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா எரியும் அடுப்பில் வந்து இதை போட்டுறணும். இதுதான் இதுக்கு வந்து பரிகாரம். நீங்கள் வேண்டிட்டு என் கண் திருஷ்டி தோஷம்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கடவுளை அதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும் அப்படின்னா 5 அல்லது 7 வரமிளகாய் வேணும், கடுகு கொஞ்சம் வேணும், உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடியில் மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இது எல்லாத்தையும் கலந்து எரியும் அடுப்பில் வந்து நீங்கள் இதை போட்டுருங்க. அப்போ வந்து நீங்கள் திருஷ்டி வந்து கழிச்ச மாதிரி ஆயிரும். இதுதான் இதுக்கு பரிகாரம். இதை தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வாரமாவது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கண் திருஷ்டி தோஷம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகி வாழ்க்கையில் வந்து சுபிட்சமோ முன்னேற்றமோ உங்களுக்கு கிடைக்கும். வேறு பெரிய லெவலில் பரிகாரம் இன்னொருத்தனை கூப்பிட்டுலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுதான் இந்த பிரசனத்தில் இன்றைக்கி பார்த்த டாபிக், கண் திருஷ்டி தோஷம், அது நீங்கிறதுக்குரிய பரிகாரம். இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலிமா ஜாதகம் பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், இது வந்து கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய தோஷங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடலான்னு இருக்கேன். நான் போடக்கூடிய சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவித்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து நிறையா பிரசன்ன வீடியோஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். 10 வகையான மெயினாக வந்து இருக்கக்கூடியது வந்து ஒரு 10 வகையான தோஷம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே பிரசனம் மூலிமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயனடையலாம். நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்லை, யாரையும் தேடி போய் ஏமாற தேவையில்லை. இது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன். இதை லேர்ன் பண்ணி வாழ்க்கையில் எல்லாருமே பயனடையணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.